நாகை அரசு மருத்துவமனை அருகே உரிய உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய பேக்கரி கடையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூடினர். நாகை அரசு மருத்துவமனை அருகே செயல்பட்டு வந்த தனியார் பேக்கரி கடையில் நாகை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சமையல் உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் சுகாதாரமற்ற முறையில் மொய்த்தபடி இருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து நிறுவனத்தின் பெயர் மற்றும் காலாவதி தேதி இல்லாமல் பேக்கிங் செய்யப்பட்டிருந்த கார வகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிய உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் செயல்பட்ட பேக்கரி கடையை மூடினர். உரிய உரிமம் பெற்று கடையை நடத்தவும் அறிவுறுத்தினர். அப்படி கிடையாதுங்க. எங்களுடைய வருமானம் கிடையாது, டேர்ன் ஓவர் தான் கணக்கு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணினாலே, ஒரு நாளைக்கு 3000 டேர்ன் ஓவர் பண்ண லைசன்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது 100 ரூபாய்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் அரசுகிட்ட போய் தானே காட்டுறீங்கன்னு கணக்கு. அப்படி வச்சுன்னா நான் செக்ஷன் 61 படி நான் நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைசன்ஸ் வாங்கணும்னு கடந்த 5-6 வருஷமா தெரியும். நான் வந்து அச்சிட்டு பேப்பர் வச்சிருக்கீங்க, தெரியும் வைக்கக்கூடாதுன்னு. ஓகே, இன்னைக்கு வருஷம் எங்க வந்துருக்கு சரி, அப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்களா? சரி, ஓகேங்க. சரியான டைல்ஸா இல்லையா? சென்னையில் இதை விட நல்லா இருந்த ஹோட்டலே நான் சென்னையில் கடை சொன்னேன். பெட்டிஷன் முதலமைச்சர் பெட்டிஷன் வரைக்கும் போகுது உங்கள் மேலே. நான் திருப்பி அட்வைஸ் பண்ணால் நீங்கள் ஒன்றும் சரி பண்ண மாட்டேங்க. அன்பழகன் நீங்கள் அதை பில்டிங் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் லைசன்ஸ். பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். லைசன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் மாற்றிட்டு என்னென்ன மாத்திரை சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டு எடுத்துங்க. என்னென்ன மாத்திரைன்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்கள். லைசன்ஸ் இல்லை, நான் இபிஓ கொடுத்து பர்மனெண்ட்டாக கடை க்ளோஸ் பண்ணிடுவேன். இது விற்பனை செய்வதற்கு எடுத்து வச்சுட்டு வெளியே இருக்கிற திங்ஸ் வந்து வேற உங்களுக்கு நிறைய இது இருக்கு நினைக்கிறேன். எங்கேயாவது கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஒரு அட்டைப்பட்டி எடுத்து கொடுங்க. ஏங்க பாக்கெட்டு போட்டோம்னா லேபிள் இருக்கணுங்க. இல்லைங்க பாக்கெட் போடணும்ல, எதில் லேபிள் இருக்குது, எதில் லேபிள் வேணும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எடுத்து பார்த்து எடுத்து சொல்லுங்கள். பாப்பா நீங்கள் அதெல்லாம் போடாதீங்க, எடுத்துருங்க. இதில் எதுலையுமே அதை கட் பண்ணி ஒரு சீட்டுக்குள்ள உள்ள கள்ள முட்டை காட்டுவா லேபிள். இந்த பிஸ்கட் பேக் எவ்வளோங்க? சுத்தமாகவே ஒன்றும் இல்லை. இதில் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி இருக்குது சார். நான் இது வந்து பல தடவை சொல்லி அது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லூஸில் விற்றா நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? ஒன்ஸ் பாக்கெட் இல்லை, நீங்கள் எடுத்துருங்க. என்னென்ன ப்ராடக்ட் இல்லை அதை எடுத்துருங்க. லேபிள் இருந்தால் வளர்ப்பணம் விட்டுருங்க. அவங்க அதை மாற்றிக்கிட்டோம். எல்லாம் கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காது. சீல் வைக்கப்பட்டதுன்னு போனாலும் உங்களுக்கு பேருக்கு அசிங்கமாயிடும். விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னா ரீசெண்டாக இருக்கும். திருப்பி நான் கரெக்ஷன் சரி பண்ணிடலாம். சீல் வச்சோன்னா பெரிய குப்பையில் கொட்ட சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், பொருளை எடுத்து தான் சொன்னேன், குப்பையில் கொட்ட சொல்லலை. நான் இதை தானே மூட போகிறேன். இதுக்கு நான் மூட இல்லையம்மா. எடுத்துமா அந்த பக்கம் வச்சுக்கணுமா, எடுத்துமா அந்த பக்கம் வச்சு. ரீசெண்டாக பேசுறது இந்த ஊரில் மரியாதை போடுங்க சார். எல்லாத்தையும் கொடுங்க, என்கிட்ட கொடுத்துட்டு பேசுங்க. வாயில் பேசாதீங்க. கறி கொடுங்க, எல்லாத்தையும் கறி விட்டு பூட்டை போடுங்க. பணம் நடத்துறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். எந்த கடையாக இருந்தாலும் சரி. வெளியே எடுத்து வச்சு உள்ள